என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நிறைய இடத்துல ஜோசியம் பார்க்க போனதில் அவங்க எல்லாருமே 30 வயசில் தான் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தைக்கு எப்படி 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிறைய ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன்றீங்க. ஆக பல பேரோட கணிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாம் 30 வயசில் தான் கல்யாணம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவங்க சொல்கிற மாதிரி 30 வயசு வரைக்கும் காத்திருந்து கல்யாணம் பண்ணுறது. ரெண்டாவது, முன்கூட்டியே கல்யாணம் பண்ணுறது. ஆனால் எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலத்தை பயிர் செய்வது தான் தமிழர்களுடைய மரபு. ஆக காலகாலத்தில் அதாவது நடக்க வேண்டியது நடக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக விதியின் வசமாக இழுத்தடிச்சா அது வேறு விஷயம். ஆனால் நடக்க வேண்டியது அந்தந்த காலத்தில் நடந்தே தீரணும், நடக்கணுன்றதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சிரமப்பட்டு தான் ஆகணும். இதுதான் முக்கியம். இப்போது இயற்கைன்னு ஒன்று இருக்கும், செயற்கைன்னு ஒன்று இருக்கும், விதின்னு ஒன்று இருக்கும், மதின்னு ஒன்று இருக்கும். ஜோதிடர் எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் அவரோட வேலை என்னென்னா, அவர்களோட கடமை என்னென்னா, விதியில் என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான். மாற்றிக்கணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்கணும், அல்ல சஜஷன் கேட்கணும். எந்த ரூபத்தில் நம்ம அதெல்லாம் மாற்றிக்கலாம், எந்த வழியில் நம்ம மாற்றிக்கலான்னு கேட்கலாம். இதுதான் ஒரு வியாதி வர மாதிரி தான் விதி மதினாக்கா. அந்த வியாதியை நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? விதி விட்ட வசம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டோன்னா நம்ம அந்த உடம்பு சரியில்லாதவரை அப்படியே விட்டுருவோம்னா விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அறிவியலில் துணை கொண்டு மதியோடு போய் என்ன பண்ணுவோம், விருப்பப்பட்டோ இல்லை தலையத்தோனோ எப்படியோ நம்ம போய் மருத்துவரை போய் சந்திக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ கொடுக்குற மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக விதின்னா இயற்கை, மதின்றது வாழ்க்கை. இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே விதிப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா கிடையாதுங்க. மருந்து சாப்பிட்றதுனால தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் மருந்து நிறுத்தினா கூட அவங்களுக்கு மோசமான சூழ்நிலை அல்லது மரணமே ஏற்படக்கூடிய கண்டிஷனில் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மருத்துவம் இல்லாவிட்டால் பல பேரோட உயிர் போயிடுங்கிற நிலைமையில தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது போகிற உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறது எது? மருத்துவம். அதுபோல் இயற்கையை மாற்றிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வல்லமை கொள்ள வேண்டும். நாம் அப்படியே சொல்கிற மாதிரி 30 வயசு